எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் இன்னைக்கு ஒரு ப்ரீமியர் ஷோ ஃபார் அஸ்திரம். ஷாம் ஹீரோ நடிச்சிருக்காரு, நீரா ஹீரோயின். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த படம். இதில் நான் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜீவா ரவி எனக்கு கூட நடிச்சிருக்காரு. இதில் டைரக்ஷன் மிஸ் அரவிந்த் ராஜகோபால். ரொம்ப திரைக்கதை வசனம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு நம்ம ஜெகன். ஹீரோ நியூ ஹீரோ இன்ட்ரடியூஸ் ரஞ்சித். ப்ரொடியூசர் டிஎஸ்எம் பவானி. ரொம்ப மிக அற்புதமாக வந்திருக்கு இந்த படம். எல்லோரும் மறக்காமல் 21ஆம் படம் ரிலீஸு. தேட்டரில் படத்தை பார்த்து அந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்திரம் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோவில் இருக்கும். படம் இன்னும் 2 நாளில் திரையரங்கில் வருது. ஷாம் சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. நிழல் ரவி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் ராஜகோபால் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு படத்தில் மியூசிக் சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காரு. அரவிந்த் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். அவர் இவ்வளோ பெரிய படம் டைரக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. படம் க்ரைம் த்ரில்லர், ஒரு முக்கியமான விஷயத்தை படம் பேசியிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் படம். இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான் வேணும், ஃபெயிலியர் அதை பார்க்கவே ரெடியாக இல்லை. பல பேர் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இன்னைக்கு ஜென்ரேஷன்ஸ்க்கு அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது அப்படின்றத ஒரு சைக்கோட்டிக் க்ரைம் த்ரில்லராக சொல்லியிருக்காங்க. படம் 2 ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியல. கேமராமேன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு ஷாம் சாருக்கு இது இந்த கைண்ட் ஆஃப் மூவி ஃபஸ்ட் டைம். ஒரு யங் டீம் நல்ல குவாலிட்டியாக இருக்க பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் மூட் அண்ட் ஆம்பியன்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படம் கண் அப்படி இப்படி நினைக்காமல் பார்க்க முடியுது. அண்டு விதேஷ்னு ஒரு ஜூனியர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவருக்காகவே இந்த படம் நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு விதேஷ். ஸோ ஒரு நல்ல படம். இந்த வீக்கெண்டுக்கு சூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நல்ல தேட்டரில் நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் இந்த படம் பாருங்கள். இட் வில் கிவன் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப புது கண்டென்ட், புது கதை, புது களம், ஒரு நியூ கைண்ட் ஆஃப் அட்டெம்ப்ட் இன் தமிழ் சினிமா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்திரம் படத்தோட டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படம் மார்ச் 21 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை படத்தோட ப்ரீமியர் கிருஷ்ணவேணி சினிமா ஸ்ரீநகரில் போட்டோம். பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு. பார்த்து எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா படத்தோட ரன் டைம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. படம் எங்கேயுமே பெருசாக டீவியேஷன் இல்லை. ஒரு கதை எடுத்திருக்கீங்க, அந்த கதையை கரெக்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் படத்தோட ரீரெக்கார்டிங் எஸ்பெஷலி நிறைய பேர் சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சூப்பராக பண்ணியிருக்காரு. கேமரா ஒரு கல்யாணம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாருமே, சவுண்ட் மிக்சிங் ஃபைனலாக பண்ணுறது எல்லாமே பிரித்து இன்றைக்கி ஒரு ரிவ்யூ சொல்லும் போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நாளுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அஸ்திரம் மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்ல போகிறாங்க பார்த்துட்டு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டியும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பீப்புள் கிட்ட அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது மக்கள் தான் இந்த படத்தை வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய சின்ன படங்களுக்கு, நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்களுக்கு பயங்கர ஆதரவு இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நான் ஒன்று சொல்கிறேன். அஸ்திரம் பற்றி நான் படம் ஓஹோன்னு பண்ணிட்டேன், பயங்கரமாக பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம். கூடுமான வரைக்கும் அந்த கதையை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். ஒரு 70-80% அதில் அச்சீவ் பண்ணியிருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ ஒன்று தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற தியேட்டரில் நீங்கள் இந்த படத்தை வெள்ளிக்கிழமை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்துருப்பீங்க. அஸ்திரம் ஒரு நல்ல எமோஷனல் ஃபாதர் ரோல் நிறையா பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபாதர் ரோல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அரவிந்த் ராஜகோபால் டைரக்டர் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ரவி அண்ணன்
அவரோட ஆக்ட் பண்ணது, அவரோட காம்பினேஷன் எனக்கு கொடைக்கானலில் வந்தது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இளைஞர்கள் இதில் பண்ணியிருக்காங்க. விதேஷ் சூப்பரான ஒரு கேரக்டர். ஷாம் சார் பழைய ஹீரோ, அவர் இன்றைக்குமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். ஹீரோயின் புதுசு. ஸோ இந்த ஒரு நல்ல டீம் இதை ஃபார்ம் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வெற்றி ஆரவாரம் எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். நான் பாடலாசிரியர் முத்தமிழ். இந்த அஸ்திரம் திரைப்படத்தில் வந்து நான் பாடல் எழுதியிருக்கேன். இது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம். இது வந்து ரொம்ப நம்ம கதையை என்ன எப்படி போகும் அடுத்து அப்படிங்கிறத வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு படம் இயக்கியிருக்காங்க. நீண்ட கால நண்பர் எனக்கு இயக்குனர் அரவிந்த். ரொம்ப அருமையான ரொம்ப கால இடைவெளிக்கு அப்புறம் இவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நடித்தவங்க மற்றபடி டெக்னீஷியன்ஸ் இங்கே எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இசைப்பாளர் சுந்தரமூர்த்தி வந்து அவர் வந்து ரொம்ப அருமையான இசையை கொடுத்துருக்காரு. படம் மக்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நான் நம்புகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம். இன்னைக்கு அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிவ்யூக்காக வந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரி. படம் ஃபுல்லாக கொலையாக தான் இருக்கும். எப்போ யாரை எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு படம் அப்படின்னாலே நமக்கு ஒரு அந்த சீட் நுனியில் கொண்டு உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நிச்சயமாக இந்த அஸ்திரம் திரைப்படம் இருக்கும். ஏன்னா இயக்குனர் அரவிந்த் அந்த அளவுக்கு மேக்கிங்கில் பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நிறைய அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது யார் பண்ணா, எங்கே பண்ணா, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் தான் நமக்கு சொல்ல வராங்க. சில படங்கள்லாம் நம்ம இன்டர்வெல்லே கண்டுபிடிச்சலாம் இதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு. ஆனால் இந்த படம் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் DSM அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா புதிய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய வரணும். அந்த மாதிரி தான் இந்த தயாரிப்பாளர் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் இது போல இன்னும் நிறைய திரைப்படங்கள் வரும். அனைவருக்கும் பணிவான வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெஸ்ட் மூவிஸ் தனசண்முகமணி. அஸ்தர்ங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு த்ரில்லர் மூவியை டைரக்டர் மூலியமாக சிறந்த முறையில் படத்தை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். இதில் நடித்த அனைவருமே வந்து சிறந்த முறையில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய டிவியின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.